சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்ன ஜாப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, டிஆர்பி சைட்லேருந்து நம்மளுக்கு டெட்டு விரைவில் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே 2024 வச்சது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ என்ன வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 2 தடவை டெட்டு வைக்கணும். ஏன்னா அதே மாதிரி தான் சீட்டெட்டும் வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். ஸோ அது மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த விரைவில் நவம்பர் மாதத்தில் டெட்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இந்த தகவல் நம்மளுக்கு ஒரு செய்தித்தாள் தகவல்களாகவும் வந்திருக்கு. ஸோ அதை நான் இப்போ காட்டுறேன். ஆண்டுதோறும் தகுதி தேர்வு நடத்தணும். அதே மாதிரி 2 தடவை நடத்துவாங்க. இது டெட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். ஸோ இது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வைப்போம். இது எப்படின்னா ஆண்டுதோறும் 2 முறை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நியூஸ் பேப்பரில். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி இப்போ ரீசெண்டாகவும் இன்னொரு நியூஸ் பேப்பர்லையும் காட்டியிருந்தாங்க. ஸோ விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் டெட்டு 2 டைம்ஸ் நடத்த போறாங்க. இதுல டெட்டு பேப்பர் 1 அப்படிங்கிறது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்காக நடத்தக்கூடியது. டெட்டு பேப்பர் 2ங்கிறது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்காக நடத்தக்கூடியது. அதாவது இந்த மாணவர்களுக்காகங்கிறத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு டீச் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்காக தான் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது எலிஜிபிலிட்டி மட்டும்தான். இது பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெச்இடி அப்படிங்கிற ஒரு போட்டித் தேர்வும் இன்னொரு யூஜிடிஆர்பிங்கிற ஒரு போட்டித் தேர்வும் வைப்பாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் பாஸ் ஆகி நிறைய மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஆசிரியர் பணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே லாஸ்ட்டாக ஹெச்இடி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி என்ன கேட்குறாங்கன்னா, டெட்டு திரும்ப வைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நியூஸ் பேப்பர்ஸில். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அவங்க வைக்கல. இந்த நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நவம்பர் மாதத்தில் வைக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ செவிவழி செய்தி தான். ஸோ பார்ப்போம் எப்போ வருதுங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு நீங்கள் தயாரானா ஆகிக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தகவல்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும் போதும். நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரியா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். பை.